ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பாடும் பிரதிபலனும் என்று சொல்லி, பாடும் பலனும் என்று சொல்லி கூட போட்டுக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த பலன் அவர் என்ன சொல்கிறார்? 8ஆம் வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் மனிதன் ஒரு முறை பிறந்து விட்டால் நன்றாய் கவனிக்க வேண்டும். மாடு, ஆடு, மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இவையெல்லாம் அவற்றுக்கு 5 அறிவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 6வது அறிவாகிய அந்த ஆத்துமா, அதுதான் நல்லது எது தீமை எது என்று தெரியும். அந்த நல்லது கெட்டது அறியக்கூடிய அந்த அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனிதன் ஒன்ஸ் பிறந்து விட்டால் அந்த ஆத்மா அவனுக்குள்ளாக இருக்கும். அந்த ஆத்மா இடையிலெல்லாம் போகாது. மரித்த பிறகும் அந்த ஆத்மா உயிரோடு இருக்கும். மற்றவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய கிறிஸ்தவருடைய நம்பிக்கை அதுதான். ஆத்மா அழிவில்லாதது. மரித்த பிறகு இறைவனோடு போய் சேர்ந்து கொள்ளும், அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும். ரட்சிக்கப்படாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து துன்மார்க்க காரியங்களை செய்து அநியாயம் அக்கிரமங்களை செய்து மரிக்கிறவருடைய ஆத்மாவும் சாவாது. அது மரித்த உடனே பிசாசானவன் கூட்டிக் கொண்டு அவன் இருக்கிற இடத்துக்கு பாதாளத்துக்கு கொண்டு போவான். அங்கே அவர்களும் உயிரோடு தான் இருப்பார்கள். இங்கே இயேசுவோடு போகிறவர்கள் பரலோகம் நேரடியாக போக மாட்டார்கள், பரதேசி என்கிற இடத்திலே போவார்கள். அங்கே எந்த ஒரு நினைவும் இருக்காது, பூமியின் நினைவுகள். அங்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் இல்லை, அங்கேயே இருப்பாங்க. இந்த பூமி ஒரு நாள் அழிக்கப்படும். அந்த அழிக்கப்பட்ட பின்பு அவர்கள் எல்லாரும் நியாய தீர்ப்படைந்து நல்லவர்கள் நல்ல இடத்துக்கு ஆகிய பரலோகத்துக்கு போவாங்க, கெட்டவங்க இப்பதான் நரகத்துக்கு போவாங்க. மறுபடி அதாவது இப்போ கெட்டவங்க செத்த உடனே நரகத்துக்கு போக மாட்டாங்க. பாதாளம் என்கிற ஒரு இருட்டறை இருக்கு, அங்கே இருப்பாங்க. நல்லவர்கள் மரிக்கிறவர்கள் எங்க போவாங்க? பரதேசி என்கிறதான அது வானத்தில் இருக்கிறது, இப்பொழுது 3ஆம் வானத்தில் அங்க போவாங்க. 2 பேருக்கும் ஒரு நாள் உண்டு, இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நாள். அப்பொழுதுதான் பிரதிபலனை அவர் கொடுப்பார். நல்லவர்களுக்கு சொர்க்கம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யம், மற்றவர்களுக்கு நரகம் என்கிற ஒரு வேதனையை கொடுப்பார். இதில் மனிதனுடைய ஆயுசு நாள் முடியவே முடியாது. அது எத்தனை கோடி ஆண்டு என்பது நமக்கு தெரியாது. இந்த உலகத்திலே வாழ்கிறது மிஞ்சி போனால் 100, 120, அதுக்கு மேலே போகும். இந்த 100 கூட ரொம்ப தள்ளாடிறோம். சிலர் நல்ல புஷ்டியும் பசுமையாக இருக்கிறவங்க ஒரு 80, 90 வரைக்கும் கூட இருக்கிறாங்க. மற்றதெல்லாம் ஆட்டங்கன்று தான், சோத்திரம். இப்போ இவர் என்ன சொல்றாரு? இந்த உலக இந்த 90, 80, 100 இல்லை 120 இது வரைக்கும் இருக்கிறவங்கள என்ன போராட்டம் போடணுமா? நல்ல போராட்டங்களை போராடணுமா? கெட்ட போராட்டம் என்னன்னா இவனுங்களா வருத்தி வச்சு கொள்றது கெட்ட போராட்டம். ஆமாம், நம்மவா போய் சிக்கல்ல மாட்டி நம்மவா வருவித்து கொள்றதெல்லாம் என்னது? கெட்ட போராட்டம். பவுல் சொல்றார், நல்ல போராட்டம் போராடின்னு சொல்லிவிட்டு சொல்றார், நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், போராடி முடிச்சிட்டார். ஆமா, விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ எனக்கு அந்த சொர்க்கம் என்கிறதான
அந்த இதுக்கு இருக்கிறது. அவர் வெளிப்படும் போது, பிரசன்னமாகும் போது அதை எனக்கு தருவார். அதுவரையில் நான் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பேன் தேவ சமூகத்தில். புரிகிறதா உங்களுக்கு? சோத்திரம். கவனமாக இருக்க வேண்டும். எனவே இங்கே இந்த உலகத்திலே கெட்ட போராட்டமும் இருக்குது, நல்ல போராட்டமும் இருக்குது. நமக்கு நல்ல போராட்டம் வந்தால் அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆமேன். கெட்ட போராட்டம் வந்தால் அதிலிருந்து என்ன பண்ணணும்? திருந்தி வாழணும். அதுதான். ஒரு சில மனிதர்களுக்கு திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கொடுப்பார். அதில் ஒழுங்காக திருந்தி வாழலைன்னா அவன் லைஃப்லேயே உருப்பட மாட்டான். ஆமாம், கவனமாக இருப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமாம், 2 கொரிந்தியர் 11:23 பவுல் தனக்கு வந்த போராட்டங்களை அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:23 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிபட்டவன், அதிகமாக நான் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் நான் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களாலே 1 குறைய 40 அடியாக 5 தரம் பட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், பிரயாணங்களிலே இருந்தேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்கள், என் சொந்த ஜனங்களினாலே வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களினால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசம், வருத்தம், கண் விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணம். பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு மனிதனுடைய பாடு. நான் ஒன்று சொல்வேன், இந்த பாடெல்லாம் இவர் செய்த தவறுனாலே அல்ல, இவர் கடவுளுக்காக வாழ்ந்ததினாலே வந்ததான பிரச்சனைகள். அதான் நல்ல போராட்டம். புரிகிறதா? இதுதான் நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தை அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். நமக்கு வருகிற போராட்டங்களில் எல்லாம் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? அதை சகிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. அதுதான் நாங்கள் அவர் சொல்ல வர்றார். 2 தீமோத்தேயு 2:12 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கலாம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நன்றாய் கவனிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் தனிமையா இல்லை. நன்றாக நான் சொல்லுகிற கருத்தை உணர்ந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? அவரோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மகிட்ட இருக்கிறார். எப்போ அவர் நம்மை விட்டு விலகி போவார்னா, நாம் பாவம் அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது மட்டும் அவர் விலகி போவார். மீதி எல்லாம் அவருக்கு நம்மளோட தான் இருப்பார். இப்போ அதனால அவர் சொல்லுகிறார், அவரோடே கூட பாடுபட்டால். இப்போ நாம் பாடுபட்டால் யாரும் கூட பாடுபடுகிறது? அவரும் கூட தான் பாடுபடுறார். ஆமாம், புரிகிறதா? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டார். 1 கொரிந்தியர் 3:16 அதில் சொல்லியிருப்பார். சரி, நீங்கள் அங்கே போக வேண்டாம், கவனிங்க. இப்போ அவரும் நானும் அவரோடு கூட சேர்ந்து வாழ்கிறேன். அவர் என் உயிருக்கு உயிராக அவர் இருக்கும்போது நாம் பாடுபட்டா அவர் என்ன பண்றாரு? பாடுபடுறார். அந்த பாடல் அவருக்கு பங்கு இருக்கு. நீங்க நினைக்காதுங்க எனக்கு மட்டும்தான் ஏன் பாடு, ஏன் தான் ஆண்டவர் இப்படி என்ன வச்சாருன்னு கேட்காதுங்க. அவரும் அங்கே இருந்து தான் பாடுபட்டு இருக்கிறார். ஜுரம் வந்தாலும் நினைங்க, இருமல் வந்தாலும் நினைங்க, வேலை இல்லைனாலும் நினைங்க, பணம் இல்லைனாலும் நினைங்க, அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்களானால் இது உங்களுக்கு பாரமா இருக்காது.
இந்த பாடுகள் பாரமா இருக்காது. சோதரம் இவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்க, சொந்த சகோதரர்களால் வந்த மோசங்க, ஆறுகளினாலே வந்த மோசம், ஒன்று குறைய 40 முறை 5 தடவை அடிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. அப்ப எத்தனை தடவை? 39 அடி அடிச்சாங்களாம் 5 முறை. இந்த யூதர்களுடைய ஒரு சட்டம் உண்டு, ஒருத்தனை 40 அடி அடிச்சா 40, அது என்னமோ ராசியான நம்பர் போல இருக்கு அவங்களுக்கு. அதனால இந்த 40 வயதுல தான் யூதர்களுக்கெல்லாம் அநேகமாக கல்யாணம் ஆகும். அந்த காலத்தில் ஈசாக்கு 40 வயதுக்கு தான் கல்யாணம், அதுக்கு பிறகு தான் கல்யாணம் 40 வயதில் தான். பார்த்தீங்கன்னா ஏசாவுக்கு அதே மாதிரி தான். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயது, அதுதான் மெச்சூரிட்டி அவங்களுக்கு, யூதர்களுக்கு. அவர்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அந்த கோலியாத்து 40 முறை வந்து நிற்பானா. 40வது நாள் வந்து நிற்கும் போது இவங்க ஜெயிக்கலைன்னா யுத்தமே செய்யாட்டாலும் இவங்க அவங்களுக்கு அடிமை. புரிகிறதா? இவன் கூப்பிடுறானே, வாங்கடா வாங்கடா, எவன் சாமர்த்தியமாக இருக்கான், வந்து என்னை ஜெயிச்சுட்டா நாங்கள் உங்களுக்கு அடிமைடான்னு சொல்கிறான். இவன் 40 நாள் இவர் குரல் கொடுத்துட்டு இருந்ததுனால 40 நாள் யாரும் இவனோட யுத்தம் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? இவன் தான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. புரிகிறதா உங்களுக்கு? ஆமாம், இவன் தான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. அதான் 40 முக்கியமானது. 40 அடி அடிச்சுட்டா அதுக்கு பிறகு அவனை ஒருபோதும் அடிக்கக்கூடாது. அதனால தான் எண்ணி எண்ணி அடிச்சிருக்கிறானுங்க. 39 ஆனவனை நிறுத்து, இப்படி 5 முறை. மிலாறுனாலே அடிச்சாங்களாம். அந்த மிலாறுன்னு சொல்றது ஈய குண்டுகளில் கொக்கி மாட்டி வச்சிருப்பாங்க. மிலாறில் அடிச்சா சதை பிச்சுட்டு வரும். இந்த காசு வசூல் பண்ண பிச்சை எடுக்கிறதுக்கு வருவான ஒருத்தன் மிலாறில், இப்பெல்லாம் அவனுங்களெல்லாம் காணும். அவன் அடிக்கிற அடி ஒரு சவுண்டு தான் கேட்கும்போது தான் உடம்புல விழாமல் ட்ரைனிங். அது மிஸ் ஆகி விழுந்தால் சில நேரங்களில் அடி விழும் அவனுக்கு. அதுதான் சில ஆளுங்களுக்கு உடம்புல தழும்பு இருக்கு. இப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. கப்பர் சேதம், குளிரில் இருந்திருக்கிறார், நிர்வாணத்தில் இருந்திருக்கிறார். அப்படின்னு என்ன, ஒரு ட்ரெஸ் தான் வச்சிருந்திருப்பார். அதை துவைச்சி அதை காயறது வரைக்கும் அவர் எங்கேயோ நிர்வாணத்தில் ஒளிஞ்சிருந்திருப்பார். ஒரு மனிதனுக்கு பாடுகள் இவன் செய்த அநியாயத்தினால அல்ல, அக்கிரமத்தினால அல்ல, கடவுளை சொன்னானா இயேசு நல்லவர் அப்படின்னு. இதை சொன்னதுனால அவனுக்கு வந்த தண்டனையா. இதெல்லாம் நல்ல போராட்டமாக அவர் எடுத்துக்கொண்டார். நல்ல போராட்டம். கவனமா இருங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த சின்ன போராட்டமே பெரிய போராட்டமா நினைக்கிறீங்க. ஆமா, கடன் வாங்குவாங்க, சீட்டு பிடிப்பாங்க, பண்டு பிடிப்பாங்க. முதல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்டு பிடிப்பாங்க, சீட்டு பிடிப்பாங்க. அது நல்லா போயிட்டு இருந்தோன்னா 50,000 பிடிப்பாங்க. அப்புறம் லட்சம். ஆண்டவர் இதோட நிறுத்தினாரு. ஒவ்வொருத்தன் 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி இல்லை போய் ஜெயிலில் கிடக்குறான். எல்லாம் சின்னதுலேயே ஆண்டவர் நமக்கு பிரச்சனை ஒன்று பண்ணி இனிமேல் அங்கே போகாத. ஆமாம், நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு சிலர் சீட்டு போடுவாங்க, 10,000 20,000. அதோட போச்சுதே பாரு. நீ அதே ஆளு நல்லா கொடுத்துட்டே இருந்தா அப்படியே போட்டு போட்டு வாசை காட்டி காட்டி 1 லட்சம் அதை தூக்கிட்டு போயிருந்தாங்க, என்ன ஆகும்? எல்லாம் ஆண்டவர் நல்ல போராட்டம் தான் உங்களுக்கு வச்சிருக்கிறார். முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, எது நல்ல போராட்டம் எது கெட்ட போராட்டம்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அது நல்ல போராட்டம் அப்படின்னு நினைங்க. இதோட முடிஞ்சு போற சனியை நம்ம விட்டு ஓடி போயிடுச்சு. இனி காலத்தில் எவ்வளவு நம்பியாவது சீட்டு போட முடியுமா? உண்மைதான் பிரியமானது. நல்ல போராட்டம்னு நினைச்சுக்கிடுங்க. உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் என்ன போராட்டமா? இவ்வளவு அடிபட்டு ஒன்னும் ஒரு தப்பம் செய்யாம இவ்வளவு பட்டவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்றாரு. இப்போ அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், பாடுபடுறார், எல்லாத்திலும் நம்மை போல நெருக்கப்படுகிறார், பாடுபட்டு இருக்கிறார். பிரியமானே, அந்த பாடலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம ஆவிய ஆத்ம சரீரம் மாதிரி தான் அவர் உட்காந்து போராடுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்கிறது, 3 இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு விளக்கியிருப்பேன், ஷார்ட்டாக ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு மாங்காய் காய்ச்சி ரோட்டில் தொங்கி கிடக்கு. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்க, மாங்காய் நல்லா இருக்கு, அதை ஒன்று பறிச்சா என்ன அப்படின்னு உங்க ஆவி சொல்லுது. ஆவி தான் செயல்பாடு. உள்ளால ஒரு மனுஷன் உள்ளால ஒரு ஆவி இருக்குங்க, உயிர் இல்லை, ஆவி இருக்கு. இவன் என்ன ஆவி உள்ளவன் பார்த்தியா, எப்படி பேசி என்ன முடக்கிறான் பாருன்னு. ஆமா, இப்போ மாங்காய் தொங்குது,
அந்த ஆவி கபட்டு ஆவி அது என்ன சொல்லுது, மாங்காய் பறிச்சா நல்லா இருக்குமே. இப்ப ஆத்மா என்ன சொல்லுது, குணப்பட்ட ஆத்மா, ரட்சிக்கப்பட்ட ஆத்மா, இயேசுவோடு இருக்கிற ஆத்மா, அது சொல்லுது அடுத்தவங்க பொருளை இச்சியாதுன்னு பைபிள்ல வசனம் இருக்கு. அடுத்தவங்க பொருள் நீ ஏன் இச்சிக்கிற, நீ நல்ல பிள்ளை இல்லவா, ரட்சிக்கப்பட்டவள ஆவியே அடங்கி இரு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் 2 அடி ஸ்டெப் எடுத்து போனோம்னா அந்த ஆவி சொல்லுது, அது நீ பறிக்காம அந்த அவங்க எல்லாம் ஊர்லோட போய் செட்டில் ஆயிட்டாங்க, ஊரோட. ஆமா, இப்போ இந்த ஆவி சொல்லுது அவங்க ஊர்ல இருக்கிறாங்க, நீ பறிக்கலைன்னா இன்னொருத்தர் பறிச்சுட்டு போறாங்க, நீ பறிக்கிறன்னா பறி அப்படின்னு. இந்த ஆவியும் ஆத்மாவும் கொஞ்ச நேரம் போராடுங்க. இது போராடின பிறகு 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. சரி பறிச்சுக்கலாம் எல்லாம் நியாயப்படுத்தி ஆவி ஆத்மாவும் ஒன்று சேர்ந்து இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, போய் பறிக்கிறது யாது பறிக்கும், சரீரம். இந்த சரீரம் அங்க போன உடனே ஐயோ உயரமா இருக்குன்னு உடனே அந்த சரீரம் சொல்லும், வீட்டில் போய் ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வா. அந்த ஸ்டூலை எதுதான் தூக்கும், இந்த சரீரம் தான் தூக்கும். ஸ்டூலை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு ஏறும், இல்லைன்னா ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு ஏறும். ஏறி பறிச்சு கடிச்சு எல்லாம் சரீரம் தான். இப்ப அந்த ஆவி ஆத்மா சரீரம் 3 என்ன ஆகி போச்சு, ஒன்னோடு ஒன்று கலந்துக்கிட்டு அப்படியே இதாகி போச்சு. நன்றாய் கவனிங்க, இதுதான் இப்படிதான் மனுஷன் தவறு செய்கிறது. இந்த 3 ஒண்ணுக்குள்ளால ஒன்று இருந்துக்கிட்டு இதை எதிர்க்கக்கூடிய பலனு இந்த ஆத்மாவுக்கு வேணும். அது யாரு பறிச்சா என்ன, யார் சாப்பிட்டா என்ன, நீ கத்தோடைய பிள்ளை உன் மேலே பார்த்துட்டு போ அப்படின்னு பிரிக்கிறதா. இல்லைன்னா நீங்க என்ன சொல்லணும், அவங்களுக்கு ஃபோன் நம்பரை வாங்கி, அக்கா 4 மாம்பழம் தொங்குது உங்க வீட்டில் பறிச்சு வச்சிருடவா, நீங்க பறிச்சு நீங்களே சாப்பிட்டுடுங்க, உங்க நல்ல உள்ளத்துக்கு நீங்களே சாப்பிடுங்கன்னா பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்ப நம்ம குற்றமற்றவர்களாக மாறிடும். அதனால ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்க கடவுது என்று சொல்லி 5ஆம் அதிகாரமா 1 தெசலோனிக்கேர்ல. ஆமா 23ஆம் வசனம் வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா, குற்றமற்றதா இருக்கும்படி ஆவி ஆத்மா சரீரம் 3 குற்றமற்றதா இருக்கணுமா. நல்லா கவனமா இருங்க. சரி, இப்போ வேதம் சொல்லுகிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், வேகமாக வாசிங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒரு மகிமையான வாழ்வு நமக்கு வரப்போகுது. இந்த உலகத்திலே பாடுகள், அது சரீரத்திலே இருக்கலாம், ஆத்மாவிலே இருக்கலாம், ஆவியில இருக்கலாம். இனி வரப்போகிறதான அந்த மகிமை உள்ள வாழ்வு இருக்கிறல்வா, அதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது, ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு மகிமையான ஒரு சொர்க்க வாழ்வை மனிதனுக்கு தெய்வம் வைத்திருக்கிறார். எனவே அது நித்தியமானது. இந்த வாழ்வு குறுகினது, அநித்தியமானது. அது பெரிய வாழ்வு. அது எத்தனை கோடி ஆண்டு வைத்திருக்கிறாருன்னு நமக்கே தெரியாது. இது மிஞ்சி போனா 120 ஆண்டுன்னு நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். மனுஷன் இருக்க போறது எவ்வளவு நாள், 120 ஆண்டு தான். எனவே இந்த வாழ்வு தான். ஆனால் நித்திய வாழ்வு கோடா கோடி கோடா கோடி கோடா கோடி வருஷம் இல்லையா சொல்லலாமா. அதனால பிரியமானே, உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாடு இருக்கும். இதற்காக தெய்வத்தை விட்டு நாம் மனுஷ யோசனையின்படி போகவே கூடாது, கவலையும் படக்கூடாது. எதையும் கொடுத்தோம் கவலையும் படக்கூடாது. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிட. அப்படியானால் இங்க பாடுகள் என்ன ஆகணும், சகிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல வேண்டுமா. 2 தீமோத்தேயு 2:11, இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட. இப்போ எங்க நீங்க அவரோடு மறித்தீங்கன்னா, ஞானஸ்நானம் நாம் எடுக்கிறோம் அல்லவா, அப்பொழுதுதான் அவரோடு கூட நம்ம பழைய மனிதன் மரித்து புது மனிதன் உயிர்த்தெழுந்த சாயல இணைக்கப்படுகிறார். அப்படியானால் அவரோடு கூட நாம் மரித்தோம்னால் அவரோடு பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை நான் சொன்னேன்ல அதுதான். அவரோடு கூட, அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நம்ம தனியா பாட அனுபவிக்கல, நான் அவரும் சேர்ந்துதான். அவரோட கூட மரித்தோமானால் அவரோடு பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோமா. ஆமென். எனவே நாம் அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகைக்கு போன வேண்டுமானால் பாடுகளை என்ன பண்ணணுமா? சகிக்க வேண்டும், சகிக்க வேண்டும். ஆமென். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பாடுகளை அநேகர் சகித்தார்கள். வேகமா 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுவேன். ஈசாக்கு சகித்தான். துறவு வெட்டும் போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12 பார்க்கும்போது அவனுக்கு செல்வம் பெருகினதுனாலே பொறாமை கொண்டு அவனும் அவன் தகப்பனார் வெட்டின துறவுகளை எல்லாம் மூடி போட்டாங்க. ஆனால் அவன் அவரோடு வாக்குவாதம் பண்ணாதபடி, சண்டை போடாமல் வேற இடம் போய் 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 வெட்டினான். அந்த பாடுகளை அவன் சகித்ததுனாலே ஒரு நாள் அந்த அமலேக்கியர் அவர்களெல்லாம் வந்து இவனோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணினார்களாம். இனிமேல் நான் உனக்கு தீங்கு பண்ண மாட்டேன். புரிகிறதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லலாமா? தாவீதுக்கு வந்த போராட்டம் உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து அவனுக்கு போராட்டம் ஆரம்பிச்சது. அவனுடைய சவுல் மரிக்கிறது வரைக்கும் அவனுக்கு போராட்டம் தான். புரிகிறதா? சவுல் மரிக்கிறது வரைக்கும் அவனை ஈட்டியோட குத்த பார்த்தான், அவனை விரட்டி விரட்டி வெட்ட பார்த்தான், அவனை கொல்ல பார்த்தான். அவன் ஊரை விட்டே ஓடினான். ஊரை விட்டு ஓடி காடுகளிலும் மலைகளிலும் தங்கியிருந்தான். ஏனென்று சொன்னால் அந்த பாடுகளை சகிப்பதற்கு. திரும்பி நின்று அடிச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல என்ன ஆயிருக்கும்? சவுல் காலி ஆயிருப்பான். அதாவது சவுலை விடவும் 10,000 மடங்கு இவனை பலசாலியாக பெண்கள் பாடினாங்க. அவன் சரீரத்தில் பலன் இல்லையோ, பலசாலியா இருந்தானோ இல்லையோ தெரியாது, மனதுல பலசாலி. அதனாலதான் அவன் சொல்றாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. ஏன்னா இவங்க 10,000 படைக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க யாராலையும் போய் யாரை என்ன பண்ண முடியல, கோலியாத்தை ஜெயிக்க முடியல. இவன் போய் ஜெயிச்சானே. ஆனால் இவனு பொழுது ஓடி ஓடி ஒளிகிறான். ஏனென்றால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னு மேல நான் கை போடக்கூடாது. அதனால அந்த பாடுகளை என்ன பண்றான்? அவன் சகித்து சகித்து ஓடினான். கவனமாயிருங்க. யோசேப்பு ஒரு பாவம் செய்யல, அவன் ஜெயில இருக்கிறான். ஜெயில இருக்கிறான். அந்த ஜெயிலின் அனுபவம் எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவனுடைய ஜெயிலின் அனுபவம் 10 வருடத்துக்கு மேல் ஓடி இருக்கும். காரணம் என்ன என்றால் 17 வயதிலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகளை மேய்க்கும் போது சகோதரத்தில் போகிறான் என்று 17 வயதிலே. அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயது. அப்படியானால் இங்கே எத்தனை வருஷம்? 13 வருஷம். அதில் போத்திபாலின் வீட்டில் எத்தனை வருஷம் வேலை செய்தான் என்று நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தான் தெரியாது. ஆனால் பாடுகளை அவன் சகித்தான். அந்த பாடுகளை சகித்ததுனாலே அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டானது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்தான். யோபை பார்க்கிறோம், அவன் பாடுகளை சகித்தான். அந்த சகித்ததுனாலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சோத்திரம். 3ஆம் அதிகாரத்திலே அவன் பல மனங்கசந்த வார்த்தைகளை பேசுவான். ஆனாலும் கூட அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அவன் பிறந்த நாளை கூட சபிப்பான். 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அவன் சொல்லுவான், அந்த பிறந்த நாளை அவன் சபிப்பான். இப்படி ஒரு பையன் பிறந்ததுக்காக தான், அது பிறக்காம போயிருக்கலாம், கர்ப்பத்திலே அழுகி போயிருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம்னு சொல்லுவான். மனங்கசந்து அவர் சில காரியங்களை பேசினாலும் கூட அவர் உறுதியை விட்டு விலகவில்லை. அந்த 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்ணினாலே அவரை நான் பார்ப்பேன். இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு மாம்சத்திலிருந்து என் ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எழுதுகிறார். எனவே அவர் நம்பிக்கையிலே அவர் தளர்ந்து போகவில்லை. கவனமாயிருப்போம். தானியேல் சிங்க கவியிலே அவனை தூக்கி போட்டார்கள், ஆனால் அவன் உறுதியை விட்டு மாறவில்லை. பிரியமான தேவனே, இவருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தீர்களானால் பாடுகளின் வழியாக அவர்கள் பலனை அடைந்தார்கள். தரியு ராஜா சொல்லுகிறான், இந்த தானியேலின் தெய்வம் தான் இந்த பூமி அனைத்துக்கும் தெய்வம், நான் பிரகடனம் பண்ணுகிறேன், அவரை தான் நீங்கள் ஆராதிக்க. நேபுகாத்நேச்சார் கூட சொல்லுவான்,
அப்போ அவர்கள் பாடுபட்டதினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்தி சிறந்திருக்க போனார். உங்களையும் அப்படி செய்வார். இந்த இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்படுது. இனி வருகிற மகிமை என்று நான் சொல்லுகிறது உங்க நித்திய வாழ்வை மாத்திரம் நான் சொல்லவில்லை. இந்த பூமியிலே நீங்கள் வாழப்போகிற வருஷம். ஆமா, புரிகிறதா? பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை இங்க காண்பீங்க, கவலைப்படாதுங்க. இனி உங்களுக்கு பாடல, அந்த பாடெல்லாம் நீங்க சகிச்சிட்டீங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கல்ல. இப்போ முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா சகிங்க. அதுக்கு தான் நான் இப்ப சொல்ல வர்றது. ஏன் எனக்கு போய் இந்த அம்மாவை கொடுத்தீங்களா ஆண்டவரே? கேட்காதுங்க. எனக்கு போய் இந்த பொண்ணை கொடுத்தீங்களா ஆண்டவரே? எனக்கு போய் இந்த பிள்ளையை கொடுத்தீங்களா ஆண்டவரே? யாரும் முறுமுறுக்காதுங்க, சகியுங்க. இதில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. இதில் இருந்து ஆண்டவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதை மறக்காதுங்க. ஆண்டவரேன்னு கேளுங்க. சந்தேகம் இருந்தால் கிள்ளி பாருங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரான்னு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பாடுகளும் பலன்களும் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவர் கொடுத்த செய்திக்காக ஸ்தோத்திரம். எங்க முன்னோர் பரிசுத்தவான்களுக்கு வந்த பாடுகளில் எல்லாம் அவர்கள் எப்படி சகித்து வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு முன்பாக ஒரு மகிமையின் வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு போகும்படி நாங்கள் இந்த பாடுகளை சகிக்க கிருபைதார், முறுமுறுப்பு இல்லாமல் சகிக்க கிருபைதார். அது உம்மோடு நாங்கள் பாடுபட கிருபைதார். இந்த வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மரண பரியந்தம் நாங்கள் வருகிற பாடுகளில் எல்லாம் உம்மை முன்வைத்து வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். பெரிய காரியங்களை செய்யும். எங்களுக்கு நித்திய வாழ்வை நீர் பரலோகத்தில் வைத்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மைமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். முடிவு பரிந்து நிலைநிற்க கிருபைதார். இயேசுவிலும் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா சொல்லலாமா? குற்றமற்றதா இருக்கும்படி ஆவி, ஆத்மா, சரீரம் மூணும் குற்றமற்றதா இருக்கணுமா? நல்லா கவனமா இருங்க. சரி, இப்போ வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:18 வேகமாக வாசிங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒரு மகிமையான வாழ்வு நமக்கு வரப்போகுது. இந்த உலகத்திலே பாடுகள், அது சரீரத்திலே இருக்கலாம், ஆத்மாவிலே இருக்கலாம், ஆவியிலே இருக்கலாம். இனி வரப்போகிறதான அந்த மகிமை உள்ள வாழ்வு இருக்கிறல்லவா, அதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது, ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு மகிமையான ஒரு சொர்க்க வாழ்வை மனிதனுக்கு தெய்வம் வைத்திருக்கிறார். எனவே அது நித்தியமானது. இந்த வாழ்வு குறுகினது, அநித்தியமானது. அது பெரிய வாழ்வு. அது எத்தனை கோடி ஆண்டு வைத்திருக்கிறாருன்னு நமக்கே தெரியாது. இது மிஞ்சி போனா 120 ஆண்டுன்னு நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். மனுஷன் இருக்க போறது எவ்வளவு நாள்? 120 ஆண்டு தான். எனவே இந்த வாழ்வு தான். ஆனால் நித்திய வாழ்வு கோடா கோடி வருஷம். இல்லையா சொல்லலாமா? அதனால பிரியமானே, உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாடு இருக்கும். இதற்காக தெய்வத்தை விட்டு நாம் மனுஷ யோசனையின்படி போகவே கூடாது. கவலையும் படக்கூடாது. எதையும் கொடுத்தோம் கவலையும் படக்கூடாது. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிட. அப்படியானால் இங்க பாடுகள் என்ன ஆகணும்? சகிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல வேண்டுமா? 2 தீமோத்தேயு 2:11 இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட. இப்போ எங்க நீங்க அவரோடு மறித்தீங்கன்னா, ஞானஸ்நானம் நாம் எடுக்கிறோம் அல்லவா, அப்பொழுதுதான் அவரோடு கூட நம்ம பழைய மனிதன் மரித்து புது மனிதன் உயிர்த்தெழுந்த சாயல இணைக்கப்படுகிறார். அப்படியானால் அவரோடு கூட நாம் மரித்தோம்னால் அவரோடு பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை நான் சொன்னேன்ல, அதுதான் அவரோடு கூட. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தனியா பாட அனுபவிக்கல, நான் அவரும் சேர்ந்துதான். அவரோட கூட மரித்தோமானால் அவரோடு பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்
அவரோட கூட ஆளுகை செய்வோமா. ஆமென். எனவே நாம் அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகைக்கு போன வேண்டுமால் பாடுகளை என்ன பண்ணணுமா? சகிக்க வேண்டும், சகிக்க வேண்டும். ஆமென். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பாடுகளை அநேகர் சகித்தார்கள். வேகமா 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுவேன். ஈசாக்கு சகித்தான். துறவு வெட்டும் போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12 பார்க்கும்போது அவனுக்கு செல்வம் பெருகினதுனால பொறாமை கொண்டு அவனும் அவன் தகப்பனார் வெட்டின துறவுகளை எல்லாம் மூடி போட்டாங்க. ஆனால் அவன் அவரோடு வாக்குவாதம் பண்ணாதபடி, சண்டை போடாமல் வேற இடம் போய் 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 வெட்டினான். அந்த பாடுகளை அவன் சகித்ததுனாலே ஒரு நாள் அந்த அமலேக்கியர் அவர்களெல்லாம் வந்து இவனோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணினார்களாம். இனிமேல் நான் உனக்கு தீங்கு பண்ண மாட்டேன். புரிகிறதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லலாமா? தாவீதுக்கு வந்த போராட்டம் உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து அவனுக்கு போராட்டம் ஆரம்பிச்சது. அவனுடைய சவுல் மரிக்கிறது வரைக்கும் அவனுக்கு போராட்டம் தான். புரிகிறதா? சவுல் மரிக்கிறது வரைக்கும் அவனை ஈட்டியோட குத்த பார்த்தான், அவனை விரட்டி விரட்டி வெட்ட பார்த்தான், அவனை கொல்ல பார்த்தான். அவன் ஊரை விட்டே ஓடினான். ஊரை விட்டு ஓடி காடுகளிலும் மலைகளிலும் தங்கியிருந்தான். ஏனென்று சொன்னால் அந்த பாடுகளை சகிப்பதற்கு. திரும்பி நின்று அடிச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல என்ன ஆயிருக்கும்? சவுல் காலியாயிருப்பான். அதாவது சவுலை விடவும் 10000 மடங்கு இவனை பலசாலியாக பெண்கள் பாடினாங்க. அவன் சரீரத்தில் பலன் இல்லையோ, பலசாலியா இருந்தானோ இல்லையோ தெரியாது, மனதில் பலசாலி. அதனாலதான் அவன் சொல்றாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஏன்னா இவங்க 10000 படைக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க யாராலையும் போய் யாரை என்ன பண்ண முடியல, கோலியாத்தை ஜெயிக்க முடியல. இவன் போய் ஜெயிச்சானே. ஆனால் இவனு பொழுது ஓடி ஓடி ஒளிகிறான். ஏனென்றால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னு மேல நான் கை போடக்கூடாது. அதனால அந்த பாடுகளை என்ன பண்றான்? அவன் சகித்து சகித்து ஓடினான். கவனமாயிருங்க. யோசேப்பு ஒரு பாவம் செய்யலை, அவன் ஜெயிலில் இருக்கிறான். ஜெயிலில் இருக்கிறான். அந்த ஜெயிலின் அனுபவம் எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவனுடைய ஜெயிலின் அனுபவம் 10 வருடத்துக்கு மேல் ஓடி இருக்கும். காரணம் என்ன என்றால் 17 வயதிலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகளை மேய்க்கும் போது சகோதரத்தில் போகிறான் என்று 17 வயதிலே. அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயது. அப்படியானால் இங்கே எத்தனை வருஷம்? 13 வருஷம். அதில் போத்திபாலின் வீட்டில் எத்தனை வருஷம் வேலை செய்தான் என்று நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தான் தெரியாது. ஆனால் பாடுகளை அவன் சகித்தான். அந்த பாடுகளை சகித்ததுனாலே அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டானது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்தான். யோபை பார்க்கிறோம், அவன் பாடுகளை சகித்தான். அந்த சகித்ததுனாலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சோத்திரம். 3ஆம் அதிகாரத்திலே அவன் பல மனங்கசந்த வார்த்தைகளை பேசுவான். ஆனாலும் கூட அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அவன் பிறந்த நாளை கூட சபிப்பான். 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அவன் சொல்லுவான், அந்த பிறந்த நாளை அவன் சபிப்பான். இப்படி ஒரு பையன் பிறந்ததுக்காக நான் அது பிறக்காம போயிருக்கலாம், கர்ப்பத்திலே அழுகி போயிருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம்னு சொல்லுவோம். மனங்கசந்து அவர் சில காரியங்களை பேசினாலும் கூட அவர் உறுதியை விட்டு விலகவில்லை. அந்த 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்ணினாலே அவரை நான் பார்ப்பேன். இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு மாம்சத்திலிருந்து என் ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எழுதுகிறார். எனவே அவர் நம்பிக்கையிலே அவர் தளர்ந்து போகவில்லை. கவனமாயிருப்போம். தானியேல் சிங்க கவியிலே அவனை தூக்கி போட்டார்கள், ஆனால் அவன் உறுதியை விட்டு மாறவில்லை. பிரியமான தேவனே, இவருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தீர்களானால் பாடுகளின் வழியாக அவர்கள் பலனை அடைந்தார்கள். தரியு ராஜா சொல்லுகிறான், இந்த தானியேலின் தெய்வம் தான் இந்த பூமி அனைத்துக்கும் தெய்வம், நான் பிரகடனம் பண்ணுகிறேன், அவரை தான் நீங்கள் ஆராதிக்க. நேபுகாச்சார் கூட சொல்லுவான். அப்போ அவர்கள் பாடுபட்டதினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்தி சிறந்திருக்க போனார். உங்களையும் அப்படி செய்வார்.
இந்த இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடுது. இனி வருகிற மகிமை என்று நான் சொல்லுகிறது உங்க நித்திய வாழ்வை மாத்திரம் நான் சொல்லவில்லை. இந்த பூமியிலே நீங்கள் வாழப்போகிற வருஷம். ஆமா, புரிகிறதா? பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை இங்க காண்பீங்க, கவலைப்படாதுங்க. இனி உங்களுக்கு பாடு இல்லை. அந்த பாடெல்லாம் நீங்க சகிச்சிட்டீங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கல்ல. இப்போ முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா சகிங்க. அதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வர்றது. ஏன் எனக்கு போய் இந்த அம்மாவை கொடுத்தீங்களா ஆண்டவரே? கேட்காதுங்க. எனக்கு போய் இந்த பொண்ணை கொடுத்தீங்களா ஆண்டவரே? எனக்கு போய் இந்த பிள்ளையை கொடுத்தீங்களா ஆண்டவரே? யாரும் முறுமுறுக்காதுங்க, சகியுங்க. இதில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. இதில் இருந்து ஆண்டவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அதை மறக்காதுங்க. ஆண்டவரேன்னு கேளுங்க. சந்தேகம் இருந்தால் கிள்ளி பாருங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பாடுகளும் பலன்களும் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவர் கொடுத்த செய்திக்காக ஸ்தோத்திரம். எங்க முன்னோர் பரிசுத்தவான்களுக்கு வந்த பாடுகளில் எல்லாம் அவர்கள் எப்படி சகித்து வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு முன்பாக ஒரு மகிமையின் வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு போகும்படி நாங்கள் இந்த பாடுகளை சகிக்க கிருபைதார், முறுமுறுப்பு இல்லாமல் சகிக்க கிருபைதார். அது உம்மோடு நாங்கள் பாடுபட கிருபைதார். இந்த வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மரண பரியந்தம் நாங்கள் வருகிற பாடுகளிலெல்லாம் உம்மை முன்வைத்து வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். பெரிய காரியங்களை செய்யும். எங்களுக்கு நித்திய வாழ்வை நீர் பரலோகத்தில் வைத்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மைமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். முடிவு பரிந்து நிலைநிற்க கிருபைதார். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே.